ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தலைவர் 173 படத்தோடைய ஷூட்டிங் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே அதை ஆரம்பிப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் 2 வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இதற்கான அந்த செட் அமைக்கக்கூடிய பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஸ்டுடியோவில் வந்து இப்போ நடந்துன்னு இருக்குது. முதல்ல எடுப்பில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லே வந்து இந்த படத்தோடைய ஒரு அதிரடி ஒரு பாட்டோடு தான் இந்த ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ அதுதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பார்த்தினாக்கா இப்போ வந்து வைரலாக போயின்னு இருக்குது. ஸோ எடுப்பில் பார்த்தினாக்கா ஒரு அதிரடி பாட்டோடு ஆரம்பிச்சிடலாம், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடலாக அது இருக்கும் அப்படின்ற மாரி தகவல் வந்துருக்குங்க. ஸோ அதற்கான வேலைகளில் இப்போ இறங்கியிருக்காங்க டீம். இது இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி சார் டூயல் ரோலில் நடிக்கிறது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஏற்கனவே நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், தலைவர் இந்த படத்தில் வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் ரோலையும் அவரே பண்ணிடலாமா அப்படின்ற மாரி அவர் யோசிச்சுருக்காரு. அது வந்து ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் இந்த படத்தில், அதையும் நானே பண்ணிடுறேனே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஆனால் அஸ்வத் அவர் தான் வந்து வேறு ஒரு முக்கியமான நடிகருக்கு அந்த ரோல் நான் வச்சுருக்கேன், அவர் இந்த படத்தில் வில்லனாக காட்டுறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஆனால் ரஜினி சாருக்கு அந்த ஹீரோவை காட்டிலும் அந்த வில்லன் ரோலில் தான் செம ஸ்கோப் இருக்குது. சும்மா மிரட்டி எடுத்துடலாம். நம்ம சொல்ல வேணும், தலைவர் நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் எப்படி மிரட்டுவார் நமக்கு தெரியும். ஸோ அந்த ரோலில் நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சிருந்தார். அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7 நாள் பார்த்தினாக்கா அதுலேயே ரஜினி சார் வந்து டபுள் மைண்டடாகவே இருந்திருக்கார். வெறும் ஹீரோ மட்டும் பண்ணலாமா இல்லை அந்த டபுள் ரோலும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டு ரஜினி சார் வந்து அதில் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்றத டேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு ரஜினி சாரியே அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது என்னமா இருக்க போகுது, ஜஸ்ட் ஒரு வில்லனாக இருக்க போகிறாரா இல்லை அது ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குமா, ரோலாக இருக்குமா? எனக்கு என்னமோ இது வந்து அப்பா மகன் அந்தமாரி தான் இருக்குமா, இல்லை அண்ணன் தம்பி அந்தமாரி இருக்குமான்றது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஆனால் கண்டிப்பாக இந்த ரோல் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோலாக தான் இருக்க போகுது. அது இன்னொன்று ரோல், அதில் தலைவர் மிரட்ட போகிறாரு. அது எப்படி இருந்தாலும் நம்ம ரசிக்க போகிறோம், வேறு லெவலில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்.